டெய்லி ஈவினிங் வந்து சங்கீதாவை பாக்குறதுக்கு சங்கீதா ஹாஸ்டலுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஹாஸ்டல்ல வந்து நின்னு கிடப்பாரு. படம் ஆரம்பிச்சிட போது வாங்க. காதல் சின்னத்தே வந்து பாத்தீங்கன்னா இவர் உடைச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. பொண்ணு பாக்க எனக்கு வந்தாரு இல்லையா, பொண்ணு பாக்க இதான் என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன் எவ்வளவு வச்சிருக்கேன் பாருங்க. லிப்ஸ்டிக்கா போட்டிருக்கா? ஆமா என்னோட லிப்ஸ்டிக்ல ரொம்ப காஸ்ட்லியான லிப்ஸ்டிக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு படம்லாம் போய் பார்த்து. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வீட்லயே இருந்து போர் அடிக்குது. ரொம்ப நாளா வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்குது. சைட்டுக்கும் எதுவும் போயிட்டு வரதுனால ஒரே டென்ஷனா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு நான் படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னேன். ஆமா இவங்க ஜாலியா கிளம்பிட்டாங்க படமா அப்படின்னு சொல்லிட்டு. இவர் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வாழை படம்லாம் பார்த்துட்டு வந்தாரு. நான் படம் லாஸ்டா என்ன படம் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு மூவி போலாம்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கோம். அப்புறம் பாருங்க அவங்க கிட்ட கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்கா நான் கிளம்பிட்டு இவரு கிளம்புறதுக்கு வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன். ஏதோ போன் பேசிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள வந்து கோன் வச்சேன். இந்த கோன் வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா பிடிச்சிருக்கோம். ஆமா பாப்பாக்கு கிருஷ்ண ஜெயந்தி போட்டிருக்கும்போது அவர் கால்ல பாதத்துல அழகா வரையறதுக்காக வாங்கினேன். மீது இதுதான் நான் கோன் போட்டுறேன். சூப்பரா தான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? போலாமா? போலாம். போலாமா? போலாமா? இவரு அதே ஒரு பல்ல இழுக்கிறாரு பாரு ஜெஷிதா. நிறைய டிராபிக் வரும்பொழுது எங்க டிராபிக்ல மாதிரி படம் பார்க்காம போயிடுமோன்னு நினைச்ச ஆரம்பத்துல. நாங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்தாச்சு. போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன். லாஸ்ட் டைம் போயிட்டு டிக்கெட் இல்லாம உள்ள விட மாட்டேன். அப்ப போய் டிக்கெட் எடுக்கலாம். ஆமா படம் வந்து ரொம்ப நாள் ஆகுது, இன்னமும் கூட்டமா இருக்குது. படம் ஆரம்பிச்சிட போது வாங்க. ஒரு நாள் ஞாபகம் இருக்குது எனக்கு, படமே என்ன பார்க்க விடல சசிதா. சரி போல மேம். செகண்ட் ரவுண்ட் ஸ்நாக்ஸா? சரி சரி. ஐஸா வேணும்? என்னமா அது? ஆல்ரெடி பாப்கார்ன் சமோசா சாப்பிட்டாச்சு. அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ கூலா வந்து வாங்கியிருக்கேன். ஐஸ்கிரீம் உனக்கு கிடையாது, எனக்கு மட்டும் தான். காலையில ஏஞ்சி உனக்கு வயிறு முட்டை சோறு போட்டதுக்கு நீ உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட பேபி. நீ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழுக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சேன். சரி மேல இருந்து ஐடி அட்லேன்னு சொல்லிட்டு கழட்டி துடைக்கலாம்னு சொல்லிட்டு அழுத்தி புடிச்சு அப்படி கையால அழுத்தி புடிச்சு துடைக்கும் போதே உடஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காதல் சின்னத்தே வந்து பாத்தீங்கன்னா இவர் உடைச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. காலையில எடுத்து இதை வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிட்டாரு. நான் கிளீன் பண்றேன்ற பேர்ல அது பின்ன நானாவது உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தேன். ஒரு போட்டோ கூட எங்க கிட்ட இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லா போட்டோவும் டெலீட் பண்ணிட்டாரு. போன்ல ஸ்பேஸ்லன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிறதே இது ஒண்ணுதான். இதோட சாஃப்ட் காப்பி கூட நம்ம கிட்ட கிடையாது. இல்ல எல்லாம் உடைச்சிட்டாருங்க பாருங்க. நல்லா இருந்த பிரேம் வந்து பாத்தீங்கன்னா உடைச்சிட்டாரு. அவர் என்ன சொல்லிருப்பாரு, எப்படி ஒல்லியா இருக்குன்னு சொல்லிட்டு பழைய ஒல்லியா இருக்கிறத போய் பாத்துக்கின்னு தொடக்கிறாரு அவரு. இப்ப நான் குண்டாயிட்டேன்னா அப்ப எவ்வளவு ஒல்லியா இருக்குன்னு பாத்துட்டேன். குண்டாயிடுச்சு. போட்டோ தொடக்கும் போது சங்கீதா எப்படி எல்லாம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப வந்து அந்த பாஸ்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்படியே பாஸ்டுக்கு ஓடிட்டு போயிட்டு வந்தா உடஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்ல இருக்கிறதே எங்களோட பழைய போட்டோஸ்ல இந்த ஒரே ஒரு ஃப்ரேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சோ இதுல என்னென்ன போட்டோ எல்லாம் பார்த்தா உனக்கு எங்க எடுத்தது என்னென்ன ஞாபகம் இருக்கு உனக்கு? எனக்கு ஞாபகம் பாதி வரும் பாதி வராது. சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் கலெக்ட் பண்ணி போட்டு வச்சிருந்தேன். சோ இத வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன போட்டோனா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேபி பொண்ணு பார்க்க எனக்கு வந்தாரு இல்லையா, பொண்ணு பார்க்க வந்த ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ல அன்னைக்கு தான் இந்த போட்டோவும் எடுத்தது. வீட்டுக்கு போயிட்டு நான் போட்டோ கேட்டல, எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். ஓ அப்ப மாப்பிளைய பார்த்துட்டு மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாருன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணியா போட்டோவா? ஆமா. அப்புறம் பொண்ணு பார்க்க வராங்கன்னா அப்புறம் மாப்பிள்ளை போட்டோ கேட்க மாட்டாங்களா? பார்த்து ஓகே சொல்ல வேணா என்ன சொன்னாங்க? அப்புறம் கேட்டுக்கிட்டே அப்ப ஏதோ சொன்னாங்க. சொல்றப்ப என்னன்னு தெரியும் சொல்றப்ப பேபி என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எடுத்த போட்டோ இது. அப்ப நான் அன்னைக்கு என்ன புடவை கட்டியிருந்தேன்னா ஞாபகம் அது இதுல இருக்கான்னு தெரியல.
இல்ல இல்ல அது இல்ல அப்ப நான் சிவப்பு கலர் ஒரு புடவை கட்டினேன். இந்த ட்ரெஸ்ல தான் மயங்கிட்டாரு பேபி. நான் பார்த்த உடனே அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருந்தது. ஆமா நல்லா வந்து ரெட் கலர். ஆமா ரெட் கலர் தான். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது பொண்ணு பார்க்க வந்து ஆல்ரெடி ஒரு டைம் வந்து நான் காட்டியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து காட்டியிருப்பேன். சோ புதுசா பாக்குறவங்களுக்காக இது எங்களுக்கே வந்து ஆர்வமா இருக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தாரு. அப்பா பாரா சகிதா எப்படி ஒல்லியா இருந்திருக்கு சொல்லிட்டு பாத்துமே ஒரு தொடக்கிறாரு. தொடச்சிட்டு தான் உடச்சு வச்சிட்டாரு எல்லாத்தையும் எடுத்து வச்சு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இவங்க வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வந்ததா. இது வந்து இன்னொரு போட்டோ வந்து இந்த பச்சை கலர் போட்டோ. இது மாப்பிள்ளை வீடு பார்க்க வந்ததா. ஆமா எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வண்டி எடுத்துட்டு வந்து பார்க்க வந்தாங்க இவரை. ஆமா ஆமா இது மாப்பிள்ளை வீடு பார்க்க போற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் போட்டு இந்த சட்டை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருந்தாரு. மத்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட என்கேஜ்மெண்ட் போட்டோ. என்கேஜ்மெண்ட் இந்த போட்டோ தான் பார்த்து எல்லாருமே சூப்பரா இருக்கு சொன்னாங்க. அதுல முக்கியமா நான் தான் ரொம்ப அழகா இருக்கிறேன்னு வர சொன்னாங்க. சங்கீதா தான் அழகாகுதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என்கேஜ்மெண்ட்ல யார் நல்லா இருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே நல்லா தான் மேபி இருக்கோம். சரி என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு எடுத்த போட்டோவா. இதெல்லாம் இதை முத கல்யாணம் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா எங்களை வெளியே அனுப்பி வச்சாங்க. ஆமா போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பாண்டி ராக் பீச் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போயிருந்தோம். ராக் பீச் அந்த எல்லோ கலர் ட்ரெஸ்ஸும் என்னோட இந்த போட்டோ இது நிறைய. ஆமா ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆன உடனே வந்து போனது. மீதி இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து போய் எடுத்த போட்டோ. கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ எந்த போட்டோ சொல்லு. இந்த போட்டோ இந்த போட்டோ இதுதான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே எடுத்த போட்டோ. இது இந்த போட்டோ பீச்சுக்கு போயிருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா பெசன் நகர் பீச்சுக்கு போயிருந்தோம். பெசன் நகர் பீச் அது. ஆமா பீச்ல எடுத்த போட்டோ இது. சோ இது வந்து ஒரு பார்க் இருக்கு, சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஒன்னு இருக்கு. காந்தி மண்டபம் போயிருந்தோம் நம்ம. அங்க போய் எடுத்தது. இது வந்து இந்த சைடு ஈசிஆர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க். ஆமா அதுவும் ஒரு பார்க் தான். ஆமா அங்க போய் எடுத்தது இது. சோ இந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க முத கல்யாணம் பண்ணி எங்க வீட்ல இருந்து மலையனூர் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அங்க ஒரு கோவில் வந்து நிறைய இன்னொரு கோயிலும் போய் போனோம்ல. ஆமா கோவில்ல எடுத்தது நல்ல மேல இருந்து. அப்புறம் இது என்கேஜ்மெண்ட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயி சங்கீதா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்கேஜ்மெண்ட் அப்ப சங்கீதா 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அப்படி ஒல்லியா தானே இருப்பேன் நானு. சரி இப்போ 2019 20 19 தாண்டி பைத்தியம். 2019ல கல்யாணம் ஆச்சு நமக்கு. ஆமா அப்ப 2018ல வந்து என்கேஜ்மெண்ட். ஏன்னா டிசம்பர் மாசம் நடந்தது. ஆமா 2018 டிசம்பர் 18ல எடுத்த போட்டோ. அப்போ எப்படி ஒல்லியா இருந்திருக்கேன் பாருங்க நானு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சும்மா நான் இவரு போட்டோ அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்க ஃபர்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயின்ல போனோம். நானும் சங்கீதாவும் மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது எடுத்தது. ஃபர்ஸ்ட் மெட்ரோ ட்ரெயின்ல போனோம். இந்த போட்டோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின்ல போகும்போது எடுத்தது. ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து Dress. ஆமா இடியும் அந்த டி-ஷர்ட் எடுத்து கொடுத்தாரு. சூப்பரா இருக்கும் இந்த Dress. ஃபர்ஸ்ட் நான் எடுத்து கொடுத்த Dress ஃப்ரெண்ட்ஸ் டி-ஷர்ட் ஸ்கர்ட். சோ ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த Dress. அதனால அந்த போட்டோ ஒரு போட்டோ எடுத்து இவருக்கு அனுப்ப எல்லாமே இந்த போட்டோ எல்லாம் இவருக்கு அனுப்பின போட்டோ இது. அப்புறம் இந்த போட்டோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து அனுப்பும் போது அது அப்படியே என் போன்ல இருந்தது. அதெல்லாம் வந்து ஃப்ரேம் போட்டுட்டேன் நான். இப்போ ஒரு மெமரியா இருந்தது இப்ப பாக்கும்போது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டோ இருக்கிறதும் ஒரு நல்லதுதான். அப்பப்ப பாக்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்குல்ல. இது மால் போய் எடுத்தது ஞாபகம் இருக்கா? ஆமா இது மால்ல எடுத்தது. இந்த போட்டோ எல்லாமே ஒரே மாசத்துல எடுத்ததுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் நடந்தது. ஜனவரி 20ஆம் தேதி கல்யாணம். ஒரு மாசம் தான் கேப் இருந்தது. அந்த ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே சென்னையில தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். சோ ஈவினிங் அதனால இவர் வந்து ஈவினிங் அந்த சண்டே 4 சண்டே நடுவுல கேப் இருந்ததுன்னு நினைக்கிறேன். 4 சண்டே கேப் விடு. டெய்லி ஈவினிங் வந்து சங்கீதாவை பாக்குறதுக்கு சங்கீதா ஹாஸ்டலுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஹாஸ்டல்ல வந்து நின்னு கிடப்பாரு. ஆமா நான் வந்து திருவான்மியூர்ல ஆக்சுவலா வந்து ட்ரிபிள் கேன்ல இருந்தேன் நானு. ட்ரிபிள் கேனுக்கு போறதுக்கு முன்னாடி நேரா ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ் விட்டு திருவான்மியூர்ல இருந்து இங்க வந்துருவான். ஆமா திருவான்மியூர்ல இருந்து வேளச்சேரிக்கு வந்துடுறது டைரக்டா சங்கீதாவை பாக்குறதுக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் பாத்துட்டு வெளில போகும்போது அப்பப்போ சண்டே எல்லாம் வெளில போகணும்ல அந்த சண்டே எடுத்த போட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா இருக்கா பாக்க நல்லா அழகா இருந்தது. இதான் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நம்ம வச்சுக்கணும். எங்களோட நினைவு சின்னம். இப்ப பாக்கும்போது ஒரு மாதிரி வந்து
நல்லா அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நாங்க வயசான பிறகு வந்து பார்க்கும்போது இன்னுமே வந்து அதை நினைச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கும். அதனால எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். இது எங்க என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு எடுத்த போட்டோ. இதெல்லாம் வந்து சின்னதா போட்டாங்க. இது ரிசப்ஷனுக்கு எடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா மாப்பிள்ளை வீடு எங்க வீட்டை சாப்பிட வராங்க, நாங்கள் கை நினைக்கும் போது அப்போ எடுத்த போட்டோ இது. அது மாதிரி வந்து நிறைய போட்டோஸ் இருக்கு. தாலி கட்டும் போது எடுத்த போட்டோ பாரு, முக்கியமான போட்டோஸ் இருக்கு பாரு. தாலி கட்டும் போது உள்ளது என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லா போட்டோவும் இருக்கு. இப்ப இதுல என்கேஜ்மெண்ட், ரிசப்ஷன் சொல்லிட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க வந்தது, மாப்பிள்ளை வீடு பார்க்க போனது, சாப்பிட வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லா போட்டோவுமே இருக்கு. முத கோயிலுக்கு போனதுன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த போட்டோ எல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தோன்னா எல்லாமே ஸ்வீட் மெமரிஸ். குட்டி பொண்ணோட குழந்தை போட்டோவும் அது மாதிரி எடுத்து ஒரு ஃப்ரேம் போட்டு வைக்கணும். ஆனா அது எல்லாமே எங்க இருக்குன்னே தெரியல. வீடியோல தான் இருக்கும், எங்க இருக்குன்னே தெரியல. போட்டோவே இல்ல. ஆமா வந்து பார்த்தீங்கன்னா இதுவாயிடுச்சு. ஸோ போட்டோ வச்சா பாப்பாக்கும் ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும். இப்போ ஆக்சுவலி நாங்க படத்துக்கு போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ், மூவி எல்லாம் பார்த்துட்டு நாங்க நைட்டு வரதுக்கு ஒரு 10 மணி ஆயிடுச்சு. ஆமா ஷோ நினைக்கிறேன் 6:45 ஷோக்கு வந்து கூட்டு முன்னாரா லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலி நான் என்னன்னா நேற்று வீடுலாம் கிளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட லிப்ஸ்டிக் நிறைய வந்து கிடைச்சிருக்கு. ஸோ லிப்ஸ்டிக் கலெக்ஷன் காட்டலாம்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். எவ்வளவு லிப்ஸ்டிக் வச்சிருக்க பாரு சங்கீதா நீ அப்படின்னு தானே. ஆமா அதுக்குள்ள இவர் வந்து இதை உடச்சிட்டாரு, ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. சரி இதை காட்டலாம்னு சொல்லிட்டு இதை காட்டிட்டு இருந்தேன். வாங்க நான் எவ்வளவு லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன், என்னென்ன ஷேடு வச்சிருக்கேன்னு பாக்கலாம். எனக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, ஒண்ணு போட்டு காட்டுறேன். ஓகே உனக்கு எது நல்லா இருக்குன்னு நான் பார்த்து சொல்றேன். ஓகே சரி. நிறைய பேர் லிப்ஸ்டிக் வந்து நான் போட்டா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சில பேர் நிறைய பேர் நல்லா இருக்கும், வேற ஏதாவது ஷேடு வந்து மாத்திங்க, லைட் ஷேடா மாத்திங்கன்னு கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்ப இருக்கிறதுல எந்த ஷேட் நல்லா இருக்குன்னு பாப்போம். எது நல்லா இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம்ல. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு காட்டுறேன். ஓகே ஓகே. இவ்வளவு தூரமே என்னோட லிப்ஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன். எவ்வளவு வச்சிருக்கேன் பாருங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 5 லிப்ஸ்டிக் இருக்கும். எல்லாத்துலயும் இதுல 2 இருக்கும். இதுல 2 இதுல 2 கலர் வந்து இருக்கும். இவ்வளவு தூரம் லிப்ஸ்டிக் ஷேட் வச்சிருக்கேன். எல்லாமே ஒண்ணு போட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மேப்ளின் நியூயார்க்கோட லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேப்ளின் நியூயார்க். ஆமா. சோ இது வந்து நல்லா சூப்பரா இருக்கு, நல்லா மாய்ஸ்சரா நல்லா இருக்கு. பட் ஆனா ரொம்ப டார்க்கா இருக்கு. ஆமா அது லைட் கலரா லைட்டா போட்டா நல்லா அழகா இருக்கும். லைட்டா வந்து போட்டுக்கோ நான் இது. ஸோ இதை லாஸ்டா போட்டு காட்டுறேன். ஏன்னா நிறைய டைம் இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் யூஸ் பண்ணாத ஷேடு வந்து எதுன்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறேன். என்னோட லிப்ஸ்டிக்ல ரொம்ப காஸ்ட்லியான லிப்ஸ்டிக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 700 ரூபாய் 900 ரூபாய் இந்த ஒரே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும். இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் நிறைய. லாக்மியா? ஆமா. இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி லிக்விட் இருக்கும்ல அது மேட் லிப்ஸ்டிக். ஆக்சுவலி நான் லிப்ஸ்டிக் வாங்கினா நீ போல சும்மா ஒரு ப்ளவுஸ் வாங்கும்போது உட்காந்துருந்தேன்னா அங்க அந்த வீடு அந்த செக்ஷன்ல இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு பேசிட்டே இருந்துட்டு வாங்கணும் லிப்ஸ்டிக் வந்து நான் வாங்கி தரேன் நல்ல ஷேடான்னு சொல்லிட்டு கூட்டும் போய் வாங்கி கொடுத்தாங்க. பட் அந்த அளவுக்கு எனக்கு செட் ஆகவே இல்லை. ஆனா யூஸ் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் யூஸ் பண்ணேன், தோல் அப்படியே உறிஞ்சு வெளியே வந்தது. ஒட்டி நம்ம பண்ணேன்னா வச்சுக்கேன் பிச்சின்னு வந்தது. இது எப்படி யூஸ் பண்றதுனே தெரியல. ஆனா இதுவுமே டார்க்கான கலர் தான். லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிப்ஸ்டிக் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இது வந்து லாக்மியோடது. ஆமா லாக்மியோட லிப்ஸ்டிக்லாம் நல்ல லிப்ஸ்டிக் தான். அதோட ஷேட் நமக்கு ஏத்த மாதிரி கரெக்டான ஷேடா வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின். என்னம்மா என்ன ஜெஷிதா டிவி பார்த்துன்னு இருக்காது. ஸோ இது எனக்கு நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டாவது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் லிப்ஸ்டிக் மாதிரி தான். ஆனா இது வந்து வேற கலர். இது என்ன பிராண்ட்? இதுமே லாக்மி தான். லாக்மி 925 அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இது நல்லா இருக்கான்னு பாப்போம். ஆக்சுவலி இது வந்து இந்த லிப்ஸ்டிக் வாங்கும்போது இந்த லிப்ஸ்டிக் காம்ப்ளிமெண்டரியா அந்த பாப்பா எனக்கு கொடுத்தது. காம்ப்ளிமெண்டரியா? ஃப்ரீயா? அது ஃப்ரீயா வாங்கிட்டு வந்தது நானு. சரி ஃப்ரீயா வாங்கிட்டு வந்ததே கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுக்கு எவ்வளவு தேவலான்றல. ஆமா இந்த லிப்ஸ்டிக்லாம் போட்டா எப்படி இருந்தா அப்படியே உதட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் போட்டு ஒட்டன மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு லேயர். ஆமா உதட்டுல வந்து ஒரு டிஃபரெண்டான ஃபீலிங்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நான் போறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் அந்த அளவுக்கு லிப்ஸ்ல இருக்கிற மாதிரியே தெரியாது. இந்த லிப்ஸ்டிக் தான் வந்து பாத்தீங்கன்னா உதட்டுல அப்படியே புடிச்சின்னு இருக்குது, அப்படியே கம்மு புடிச்சின்னு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ரெண்டாவது லிப்ஸ்டிக். எனக்கு 1 2 3 வந்து பாத்தீங்கன்னா லைனா போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த லிப்ஸ்டிக் எனக்கு கரெக்டா சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லுங்க சரிங்களா. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் போட்டு காட்டுறேன். சரி இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட இந்த லிப்ஸ்டிக். ஸ்விஸ் பியூட்டியா? ஸ்விஸ் பியூட்டி சொல்லுவாங்க. ஸ்விஸ் பியூட்டி. மூணாவது ஷேட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே தெரியல. போட்ட மாதிரியே தெரியலையா? இது லைட்டா ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கு. பிங்க் கலர் அந்த ஷேடு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி இது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்விஸ் பியூட்டி. ஆமா
2 கலர் இருக்கும். ஒரே லிப்ஸ்டிக்ல 2 கலர் இருக்கும். இந்த சைடு ஒரு கலர், இந்த சைடு ஒரு கலர். இந்த சைடு ரெட் கலர் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ இதுவும் பிங்க் கலர் தான். இது போட்டுக்காவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா கொஞ்சம் டார்க்கா இருக்குல்ல? ரொம்ப டார்க்கா இருக்கு. ஆமா பஞ்சு மிட்டாய் கலர் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சு மிட்டாய் பிங்க் கலர்ல இருக்கு. இதெல்லாம் நல்ல saree எல்லாம் கட்டறோம்ல, நல்லா மேக்கப் போட்டு போடணும். ஆமா மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் வந்து போட்டனா என்ன Dress போறோமோ அந்த Dressக்கு மேட்சா கொஞ்சம் வந்து நல்லா போட்டனா நல்லா இருக்கும். இதே Dressக்கு பார்க்கறதா இது நல்லா இருக்காது. இது ஒரு saree கட்டி நல்லா போட்டனா சூப்பரா இருக்கும். இந்த லிப்ஸ்டிக் வந்து 4வது ஷேட் 4 யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் இது மாதிரி நிறைய வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் போட்டுக்கன்னா மொத்தத்தை வீங்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வரவே மாட்டேங்குது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 2 மொத்தம் 4 போட்டு காட்டியிருந்தேன். இதுல ஒரு 2 இருக்கு, 5 6 கலர் ஆச்சா. அதுக்கப்புறம் இதுல ஒரு 5 கலர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே ஊந்துருச்சு. ஆமா சோ 6 7 8 9 10 லிப்ஸ்டிக் 11 12 ஷேட் வச்சிருக்கா. ஒரு லிப் பாம் வச்சிருக்கா. லிப்ஸ்டிக்லாம் போட பிடிக்கலன்னா ஒரே ஒரு லிப் பாம் மட்டும் மாத்தினா ஹிமாலயா அதாவது தடவிட்டேன்னா லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரா இருக்கும். சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நான் யூஸ் பண்ணாத ஒரு டார்க் லிப்ஸ்டிக் ஒன்னு எடுத்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இது என்ன கலர்? சாக்லேட் கலர் ஆகுது. இத யூஸ் பண்ணி பாக்குமா? சரி நான் பேபி டடாய் லிப்ஸ்டிக்கா போட்டுருக்கா? ஆமா விசித்திரமான கலர் பேபி இது. இது என்ன கலர்னே தெரியல फ्रेंड्स. காபி கலர்ல லிப்ஸ்டிக் இருக்கு. ஜஸ்விதா மூஞ்ச பாரா. அம்மா மூஞ்சி நல்லாவே இல்லையா? பாக்கறா. என்னம்மா? ஆனா இது நல்லா மாய்ச்சரா இருக்கு. சோ இது வந்து NYB யோட லிப்ஸ்டிக் फ्रेंड्स. நல்லா வந்து சாஃப்ட்டா இருக்கு. பட் கலர் தான் இது வந்து சரியில்லை. இதுல இந்த கலர் சூப்பரா இருக்கு. இத போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க फ्रेंड्स. இது வந்து பாத்தீங்கன்னா லைட் பிங்க் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. போட்டதே தெரியல தானே? ஆமா லிப்ஸ்டிக் இருக்க மாதிரி தெரியல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இது மாதிரி இன்னும் இதுல இது வந்து NYB. ஆமா NYB யோட பேபி எனக்காக முத வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக். இத போடலன்னா எப்படி? பேபியே போயிட்டு அவர் கையில வரைஞ்சு பார்த்து ஆமா நானே வாங்கிட்டு வந்தாரு. இத வந்து போட்டு பார்க்கறேன். அப்படியே எடுத்து ஒரு பூசறாரு. நான் வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக் எப்பவுமே நல்லா இருக்கும். நீ ஒண்ணா போட்டு பாரு. நீங்களே சொல்லுங்க फ्रेंड्स. என்னோட செலக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நீ லிப்ஸ்டிக் போடு. இது லிப்ஸ்டிக் தலைக்கு சால போடு. கோவம் வருது फ्रेंड्स ஜஸ்விதாக்கு. फ्रेंड्स இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து நான் வாங்கிட்டு வந்தது. ஆமா ஃபர்ஸ்ட் வந்து பேபி வாங்கி கொடுத்தது. லாக்மே தான் நினைக்கிறேன். இது லாக்மே தான் கலஞ்சிருச்சு. சோ அவ்வளவுதான் फ्रेंड्स என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன். லாஸ்டா நான் எப்பவுமே ரெகுலரா போறது மேப்ளின் நியூயார்க் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நல்லா மாய்ச்சரா இருக்கும். நல்ல கலரா சூஸ் பண்ணி வாங்கினா சூப்பரா இருக்கும் फ्रेंड्स அது. சோ அவ்வளவுதான் இந்த லிப்ஸ்டிக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது நல்லா தான் பேபி இருக்கு. நான் யூஸ் பண்ணவே இல்லை நான். அதுதான் ஃபர்ஸ்ட் உனக்கு நான் வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக். அம்மா ஐஸ் வைக்கிறாரு. லிப்ஸ்டிக் எடுத்து ஐஸ் வைக்கிறாரு. அதேதான். ஆமா சோ இந்த கலர் நான் ஏன் யூஸ் பண்ணலன்னா இதுக்கப்புறம் நிறைய வாங்குனதுனால யூஸ் பண்ணல அதான் நினைக்கிறேன். அதேதான் நிறைய அடுத்தடுத்து வாங்குவேன். நான் வாங்கி கொடுத்தது யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். லாஸ்டா வந்து போட்டது நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க லிப்ஸ்டிக் வந்து இதுதான் फ्रेंड्स. மேப்ளின் நியூயார்க். செம்ம சூப்பரா இருக்கு. போறதா வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் அவ்வளவு மாய்ச்சரா நல்ல சூப்பரா இருக்கு. இன்னொன்னு நல்ல ஷேடை நமக்கு பார்த்து வாங்குவோம். எனக்கு இந்த ஷேட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வந்து வாங்கினேன். சாரி கட்டாலுமே எது கட்டாலுமே நல்லா சாரி ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா எடுத்து கொடுக்கும். எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பிடிச்சி வாங்கினது. இப்பதான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிருக்கேன். லிப்ஸ்டிக் வந்து பார்த்தா இந்த மேப்ளின் நியூயார்க். ஆமா சோ இதே லைட்டா போட்டா நல்லா இருக்கும். நான் இப்ப டார்க்கா போட்டிருக்கேன். லைட்டா போட்டா நம்ம நார்மலாவே போட்டுக்கலாம். சோ வெளில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா போடும்போது நல்லா இருக்கும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த லிப்ஸ்டிக் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. யாராவது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு லிப்ஸ்டிக்கே நல்லா இல்ல, நீ லிப்ஸ்டிக் போடாதீங்கதான் சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் லிப்ஸ்டிக்லாம் நீ நார்மலா இருந்தாலே நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. சோ உதடு வந்து கொஞ்சம் எனக்கு பெருசு. சோ அதனால லிப்ஸ்டிக் போட்டா அதனால பெருசா எடுத்து காட்டுது இல்ல. சோ அதனால நல்லா இல்லைன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சோ எனக்கு தோன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலரா போட மாட்டேன். எனக்கு அது வெளில போகும்போது மேக்கப் கொஞ்சம் ஃபேஸ் நல்லா தெரியணுன்றப்போ வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்குவேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை.